பொண்ணு உங்களை தான் கேட்குறாங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்மா. நீங்கள் கேட்குறீங்க கமெண்டில். நாங்கள் வந்து இதோட அது பெரிய விஷயமா இருக்குது, அதோட இது ரொம்ப சோகமாக இருக்குது. ஒவ்வொன்றையும் நினச்சி பார்த்தா சோகமாக தான் இருக்குது. அப்போ நான் இதை பற்றி சொல்லாமல் நான் அந்த பிள்ளைங்களுக்காக நான் குரல் கொடுத்துட்டேன். நம்ம வீட்டில் உள்ள பிள்ளைங்க பிடிக்க போகிறாங்களேங்கிற ஆதங்கத்துலேயும் ரொம்ப கஷ்டத்துலேயும் இருக்கிறேன் நான். அதனால் நம்ம பிள்ளைங்க வந்து 7 பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா, 7 பிள்ளையில ரோட்டு பையன் ஒருத்தான். நான் ஆப்ரேஷன் பண்ணி பத்திரமா வச்சுருந்தேன். அவன் இறந்துட்டான். அவனை அடக்கம் பண்ணிவிட்டேன். நம்ம வீட்டில் 2 பிள்ளைங்க மொத்தம் 3 பிள்ளைங்க இறந்துட்டாங்க. ரோட்டு பிள்ளை ஒன்று, நம்ம வீட்டு பிள்ளை ஒன்று 2. பாக்கி 4 பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. இவங்க ஒன்று. சிந்து எங்க சிந்து கீழே போயிட்டு கீழே எப்போ போனா? துளசி டயர்டாக இருக்காங்க. ஆமாம் துளசி பாருங்க, இதெல்லாம் இது பாருங்க அப்படியே துடிச்சிச்சு. நான் ஒன்று வீடியோ எடுக்கலாம் எனக்கு முடியாது. அதனால எனக்கு எதை சொல்றது, இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எல்லாத்துக்குமே நம்ம கட்டுக் கொடுக்க எல்லாமே பிரச்சனையா இருக்கு. 2 நாளா வைக்கவே போகல. டயர்டாவே இருக்கான். அப்படி பேசுவான். எப்பா அப்படியே தாங்க முடியல. எப்பா அப்போ எல்லா மெடிசனும் இருக்கு. 2 ஆட்டோல துடிக்க தூக்கிட்டு போனோம். அந்த நிகழ்ச்சியெல்லாம் ஒருபோதும் அந்த மாதிரி வரக்கூடாது. அதுதான் மறந்துடா மறந்தா நான் மறந்துட்டேன். வருங்க குளுக்கோஸ் எல்லாம் எச்சரிக்கையா முன்னெச்சரிக்கையா டாக்டர் கொடுத்து விட்டாரு. நான் மற்ற பிள்ளைங்களுக்கு இருந்தா ஏற்கணும்னு. இதெல்லாம் பிள்ளைங்களுக்காக நாங்க முன்னெச்சரிக்கையா வாங்கிட்டு வச்சிருக்கோம். பத்தாத்துக்கு கருத்து மருந்து எங்க எப்பயுமே மருந்து வச்சுட்டாங்கன்னா நாங்கள் இதுதான் கொடுப்போம். இது வரைக்கும் கிடையாது மருந்து யாரும் வச்சு நம்ம பிள்ளைகளுக்கு. அது அப்போ நான் மீடியாவுக்கு வராத முன்னாடி வாடகை வீட்டில் இருக்கும் போது வச்சாங்க. அப்போ கூட்டிகிட்டு போகும்போது இந்த மருந்து தான். ஒரு பிள்ளை இறந்துருச்சு. அது மோப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி ஆனோன்னு கூட்டிகிட்டு போனோம் செக் பண்ணுறதுக்கு. அப்போ தான் இந்த மருந்து வந்து எங்களுக்கு சொன்னாங்க. பூர்ண மருந்து. அதை போய் மோப்ப பிடிச்சோன்னே எல்லாருக்கும் பரவிட்டு அதுவும் என்ன நடுக்க ஆரம்பிச்சு. நான் உடனே எல்லாத்தையும் ஒர்க் நடந்து போயிட்டேன். கால் எடுத்து நடுக்கிட்டு நிறைய பிள்ளைங்க நடுக்கிட்டு ஓடுனுச்சுங்க. அது மட்டும் செத்து போச்சு. இப்போ வந்து இந்த பிள்ளைகளுக்கு என்ன வச்சுக்கிறாங்கன்னு எலி பேஸ்ட் வச்சிருக்காங்க. டாக்டர் எல்லாமே சொல்லிட்டாரு. எதுக்கு நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு சட்டமே சரியில்லை. சட்டமே வேற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. அப்படியே துடிக்க முடியா இருக்கு. நாங்களாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த மருந்து தான் கொடுத்துட்டோம். டக்குன்னு இவனுக்கெல்லாம் கடன்னு ஊற்றி விட்டுட்டேன். இவனுக்கு அந்த சிந்துக்கு